இப்போ சைக்காலஜியில் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நாட்டம் என்பது ஒருவருடைய உள்ளார்ந்த திறன். செகண்ட் கொஸ்டின், ரசல் பயன்படுத்திய முறை தொகுப்பாய்வு முறை. தேர்ட் கொஸ்டின், பேட்டி முறை அப்படிங்கிறதுல ஒருவருடைய எதை அளவிடுவோம் அப்படின்னா ஆளுமையை அளவிடுவோம். அடுத்தது பர்சனாலிட்டி, ஆளுமை அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழிச்சொல் அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் யாருன்னா கெலாக். கிண்டர் கார்டன் பள்ளிகளை தொடங்கினாங்க ப்ரோபெல். இட் என்பதன் பொருள் இட், ஈகோ, சூப்பர் ஈகோன்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதில் இட் அப்படிங்கிறதோட பொருள் நனவிலி மனம். பழமை ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு யாரோடதுன்னா பாவ்லோவோடது. அடுத்ததா, வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த ஆளுமையை பொறுத்தே அமைகிறது. அடுத்தது, நுண்ணறிவு மனவெழுச்சி என்ற வார்த்தை எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1990. அடுத்தது, ஆளுமையை அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் அப்படின்னு சொல்லி பிரித்தவர் யாருன்னா கார்ல் ஜங். தேங்க்யூ.